வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஓகேங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி 2 லிஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஒன்று வந்து மேக்ஸு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அண்ட் பிஆர்டிக்கு வந்து ஃபிசிக்ஸுக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபேஸ் 1 பாட்டனி அண்ட் ஜுவாலஜிக்கான ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸ் வந்துச்சு. அதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் வந்துச்சு. மேத்தமெட்டிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவைஸ் பண்ணி புதுசாக சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்துச்சு. இன்றைக்கி மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது வந்திருக்கு சரிங்களா. ஸோ கீழே நோட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடிஷனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸில் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் டாப் மார்க் ஓகே ஃபஸ்ட் மார்க் வந்து 125ங்க ஓகேங்களா. ஸோ 125 அவங்களுடைய ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டி நோ கொடுத்துருக்காங்க, பர்சன் வித் டிசபிலிட்டியா, எஸ்டிடி வந்து கோட்டாவில் இருக்காங்களா, பிஎட் வந்து ஸ்பெஷல் பிஎட் இருக்கா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன டேர்னில் வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஜென்ரல் டேர்னில் இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மார்க்கு. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 416ங்க ஓகேங்க 416ல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 356லேருந்து ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 356லேருந்து ஃபில் பண்ண வேகன்சி சொல்கிறாங்க. 356லேருந்து 416 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 60 வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரிக்கெல்லாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சிவில் லிஸ்ட் விட வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன டேர்னு சொல்லி கீழே போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் 355 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கேஸ்ட்னா பிசி நோ. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி வந்து எஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு. அவங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 49, வெயிட்டேஜ் வந்து 0.5. ஸோ 49 ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49லேயே கிடச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வராங்க. என்ன டேர்னில் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எஸ்டிடி ஆல்ரெடி ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் ஓகேங்களா. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்டான கேண்டிடேட் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் சொல்லி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன் வந்து அவங்க இன்எலிஜிபிள் சொல்லி சைடில் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட்டுக்கான சிவி லிஸ்ட் வந்து பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.